ஏழாவதாக ரமதான் மாதம் ஆரம்பித்து விட்டால் சுவர்க்கத்தின் எல்லா வாசல்களும் திறந்து விடப்பட்டுவிடும். அதில் ஒரு வாயில் கூட மூடப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். அதே நேரத்தில் ஜஹன்னம் நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாமே மூடப்பட்டுவிடும். அதில் ஒரு வாசல் கூட திறக்கப்பட மாட்டாது. رحمة للعالمين خير من قام رمضان إيمانا واحتسابا قال الله تعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال تعالى شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக புனிதமிக்க பரக்கத்து பொருந்திய ரமதான் மாதத்தை எத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இந்த ரமதானை எத்திக்கொள்ள முடியாமல் பலர் நோயாளிகளாக, பலர் கஷ்டத்தில் துன்பத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் இந்த ரமதானை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக உண்மையிலேயே இந்த ரமதான் மாதத்தை எத்திக்கொள்வது மிக பெரும் ஒரு நியாமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது சொல்லில் சொல்ல முடியாத அளவுக்கு மிக பெரும் ஒரு நியாமத்து இந்த ரமதானை எத்திக்கொள்வது. அதற்கான காரணம் என்னோடு பார்த்தோம்னு சொன்னால், இந்த ரமதானில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சிறப்புகளை, ஏராளமான விசேஷங்களை இந்த ரமதானில் வைத்திருக்கின்றான். ஏனைய மாதங்களுக்கு இல்லாத சிறப்புகள், ஏனைய மாதங்களுக்கு இல்லாத விசேஷங்கள் இந்த ரமதான் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன. இதனால தான் இந்த மாதத்தை எத்திக்கொள்வது மிக பெரும் நியாமத்து என்று சொன்னேன். உண்மையிலே அது மிக பெரும் நியாமத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான் மாதத்தை ஏராளமான சிறப்புகளை கொண்டும் விசேஷங்களை கொண்டும் விசேஷமாக ஆக்கி வைத்திருக்கிறான், சிறப்பித்து வைத்திருக்கின்றான். இன்றைய தினம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துக்கு எத்தகைய சிறப்புகளை, எத்தகைய விசேஷங்களை கொடுத்திருக்கிறான் என்பதை பற்றி ஒரு 10-20 நிமிஷம் பொறுமையாக இருந்து கேட்டுவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்பை, அதனுடைய விசேஷங்களை ஒரு முஸ்லிம் தெரிந்து கொண்டால்தான் அந்த மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, அந்த மாதத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை விளங்கி உணர்ந்து செயல்பட முடியும். வளமையான மாதங்களை போன்று இந்த மாதங்களையும் நாம் கருதினோம் என்று சொன்னால் எங்களை விட அபாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது. அதனால் ஆரம்பத்திலேயே இந்த மாதத்துடைய சிறப்புகள் என்ன, இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன என்பதை முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். நாங்கள் அதை புரிந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் ரமதான் முடிகின்ற வரையிலும் அது எங்கள் உள்ளத்தில் பதிவாக இருக்க வேண்டாம். இந்த மாதத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, இந்த மாதத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை, இந்த மாதத்தில் எப்படியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பதை நாம் புரிந்து செயல்படுவதன் மூலமாக ரமதானை விட்டும் பிரியும் போது நரகத்தை விட்டும் விடுதலைக்கப்பட்டவர்களாக, சுவர்க்கத்தை கொண்டு உரிமை விடப்பட்டவர்களாக நாம் ஆக வேண்டும். அதற்காக வேண்டி எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கக்கூடிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ரமதான் மாதத்தின் சிறப்புகளை, விசேஷங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்டலாம் என்று நினைக்கின்றேன். ஆரம்பமாக
இந்த மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். அல் குர்ஆனை பொறுத்தவரையில் தனியாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் சாராம்சம் சுருக்கமாக அல் குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். அல் குர்ஆனை பொறுத்தவரையில் மனித சமுதாயத்துக்கு நேர் வழிகாட்டுவதற்காக அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட இறுதி வேதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா சமுதாயத்தினருக்கும் வேதங்களை கொடுத்திருக்கின்றான். ஆனால் கடைசியாக வந்த சமூகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த இறுதி வேதம் தான் அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாள் வரையிலும் பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கின்றான். இந்த வாக்களிப்பு இதற்கு முன் அனுப்பப்பட்ட எந்த ஒரு வேதத்துக்கும் எந்த ஒரு சுஹுஃபுக்கும் அல்லாஹ்வினால் வழங்கப்படவில்லை. அதனால தான் இன்றைக்கு நிறைய மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அல் குர்ஆனை பொறுத்தவரையில் ஒரு ஹரக்கத்தை கூட மாற்ற முடியாத ஒரு நிலைக்கு அல்லாஹு தஆலா அதுக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறான். இந்த பாதுகாப்பு கியாம நாள் வரையிலும் நீடிக்கும். அல் குர்ஆனில் கூட்ட குறைக்க அல்லது இடைச்செருகள் செய்ய அல்லது அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய ஏன் ஒரு ஹரக்கத்தை கூட மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுக்கு பாதுகாப்பை வழங்கியிருக்கிறான். அடுத்த நாங்கள் பார்க்கிறோம், இந்த அல் குர்ஆனை பொறுத்த வரையில் முன்னர் அனுப்பப்பட்ட எல்லா வேதங்களையும் செயலுக்கு செய்துவிட்டது. அல் குர்ஆன் மட்டும்தான் மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக இன்று அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மற்ற எந்த ஒரு வேதத்தையும் நாம் வழிகாட்டுவதற்காக ஏற்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட வேதம் என்பதை நாங்கள் நம்பத்தான் வேண்டும். இது ஈமான் ஒரு பகுதி. வகுத்துபிஹி ஈமான் ஒரு பகுதி அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட வேதங்களை நம்புவது. இந்த அடிப்படையில் தௌராத் இன்ஜீல் போன்ற வேதங்களை நாம் நம்புவது எங்களுடைய ஈமான் ஒரு பகுதி. ஆனால் அந்த வேதங்களை கொண்டு செயல்பட வேண்டுமா? இல்லை, அவைகளெல்லாம் செயலற்று விட்டன. அல் குர்ஆன் மட்டும்தான் உலகத்தில் இன்றைக்கு மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடிய வேதமாக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த அல் குர்ஆனை பொறுத்தவரையில் மனிதனுக்கு தேவையான அத்தனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்கின்றான். அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அல்லது சட்டத்திட்டங்களாக இருக்கலாம், அல்லது கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அல்லது அஹ்லாக்காக இருக்கலாம், நட்பண்புகளாக இருக்கலாம், அல்லது ஆதாபுகள் ஒழுக்கங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அத்தனையும் அல் குர்ஆனிலே அவன் சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வேதமாக அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அல் குர்ஆனிலிருந்து ஒரு வார்த்தை ஓதும் போது அதில் ஒரு ஹரக்க, ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை அலிஃப் லாம் மீம் என்று சொல்லும்போது ஒரு வார்த்தை, அதில் 3 எழுத்துக்கள், அதில் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்று சொல்லிவிட்டால் 30 நன்மைகள் பதியப்பட்டுவிடும். அப்போ அல் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த நிலை வேறு எந்த ஒரு வேதத்துக்கும் இல்லை. சஹீஹ் புகாரி வாசிக்கிற நன்மை கிடைக்குமா? இல்லை. அதனால் கிடைக்கக்கூடிய பிரயோசனம் வேறு. ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை கிடைக்குமா? இல்லை. ஆனால் அல் குர்ஆன் மட்டும்தான் ஓதுவதற்கு நன்மை கொடுக்கப்படக்கூடிய ஒரு வேதம். இப்படியான ஒரு சிறப்பு மிக்க வேதம் மிகவும் தத்திர சுருக்கமாக குர்ஆனை பற்றி உங்களுக்கு சொல்லி காட்டிருக்கிறேன். இதெல்லாம் தனியாக பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட்கள். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை அல் குர்ஆனை இறக்குவதன் மூலமாக சிறப்பித்து வைத்திருக்கின்றான். இதனால் தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை கூறும்போது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதம் எத்தகைய சிறப்பு மிக்கது என்று சொன்னால் அந்த மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். இது முதலாவதாக. இரண்டாவதாக இந்த ரமதானுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்பவர்கள், இபாதத்தில் ஈடுபடுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு வழங்கப்படுது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வாக்களிக்கின்றான். ஹதீஸிலே பார்க்கின்றோம், மன் சாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அல்லாஹு அக்பர். புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். எவர் ஈமானோடும் இந்த உலக தூய்மையோடும்
அல்லாஹ்விடத்திலே நன்மையையும் எதிர்பார்த்து நோன்பு நோட்கின்றார், ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்கின்றாரோ அவருடைய அனைத்து பாவங்களும் முன் சென்ற பாவங்கள், மனிதன் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அத்தனையும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக, வளமையாக ஒரு மனிதன் பசித்திருக்கும் போது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாசனை மற்றவர்களுக்கு துர்நாற்றமாக இருக்கும். இதான் வளமை, இது இயற்கை. ஒரு மனுஷனுடைய வயிறு காலியாக இருக்கும் போது அவருடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வாசனை எங்களுக்கு சுவாசிப்பதற்கு கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்கும். ஆனால் நோன்பாளி பசித்திருக்கிற வேளையில் அவருடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வாசனை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விடவும் சிறந்தது, மிஸ்கை விடவும் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அத்யபு இன்தல்லாஹி மிர் ரீஹில் மிஸ்க். ஒரு நோன்பாளிய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த துர்நாற்றம் எங்களுக்கு துர்நாற்றம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிஸ்கை விடவும் சிறந்த வாசனையாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நான்காவதாக, இந்த மாதத்தின் அடுத்த சிறப்பு என்னவென்று சொன்னால், இதில் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு கூலி அதிகரிக்கப்படும். மற்ற காலங்களை விட குறிப்பாக நோன்புக்கு அல்லாஹ்விடத்திலே அளவில்லாத கூலி வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக. அதாவது இந்த ஹதீஸை பொறுத்த வரையில் ஒரு பகுதி ரசூலாவோடு சம்மந்தப்படுது, அப்படின்னா ஹதீஸ் நபவி. இன்னொரு பகுதி ஹதீஸ் குதுசி, அல்லாஹோடு சம்மந்தப்படுது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகின்றார்கள். கால அல்லாஹு அஸ்ஸ வஜல் குல்லு அமலி பின் ஆதம லஹு. ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து அமல்களுக்கும் உரிய கூலி அவனுக்கு, அது அவனுக்கு சொந்தம், அதுக்கு பதியப்பட்டிருக்குது. இவ்வளவு பதியப்பட்டிருக்குது. இல்ல சௌம், நோன்பை தவிர. அப்படின்னா நோன்பு அல்லாஹ்வுக்கு சொந்தம் இல்லையா, அதுவும் அல்லாஹ்வுக்கு தான். என்றாலும் மற்ற வணக்கங்களை விட விசேஷமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்புக்கு கூலி வழங்குகின்றான். நோன்பை பொறுத்த வரையில் பொறுமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கம். பொறுமையை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறும்போது, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்கள் கூலி வழங்கப்படுவதெல்லாம் அளவின்றி, அதுக்கு அளவு கிடையாது. அப்போ நோன்பை பொறுத்த வரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தனக்கு விசேஷமான ஒரு வணக்கமாக ஏற்றுக்கொள்கின்றான். இதற்கு ஃபுகஹாக்கள் உலமாக்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்லுகின்றார்கள், உலகத்தில் மனிதர் முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிற வணக்கம், எல்லா வணக்கங்களும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் செய்யப்படுது. பிரார்த்தனை அல்லாஹ்விடம் கேட்கப்படுது, தொழுகை மற்றவர்களுக்காக செய்யப்படுது, தர்மம் செய்யப்படுது, சுஜூது செய்யப்படுது, ருக்கு செய்யப்படுது, நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நோன்பை பொறுத்த வரையில் அல்லாஹ் தவிர வேறு யாருக்குமே நிறைவேற்றப்படவில்லை என்றொரு கருத்தை ஃபுகஹாக்கள் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். இதனால் தான் அல்லாஹு தஆலா நோன்பை தனக்கு சொந்தமானது என்று பெரு பெற்றுக் கொள்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபைன்னஹு லீ, அது எனக்கு சொந்தமானது, வான அஜ்ஸீ பிஹி, அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன். அல்லாஹ்விடத்தில் ஒரு நன்மை செய்யப்பட்டால் குர்ஆனில் ஒரு எழுத்து ஓதுறோம், 10 நன்மை என்று பதியப்படுது. குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, தர்மத்தை பற்றி சொல்லும்போது, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் ஒரு வித்தை போன்றது. ஒரு நெல்லு மணி முளைச்சி வரும்போது அதில் 7 கதிர்கள், அந்த 7 கதிர்களிலும் ஒவ்வொரு கதிரிலும் 100 நன்மணிகள். அந்த 100 மணிகளை 7 கதிர்களை சேர்த்து பார்த்தா 700. இதே போன்றுதான் ஒரு மனிதன் தர்மம் செய்தால், ஒரு ரூபாய் செலவழித்தால் அவனுக்கு 700 மடங்கு அதிகரித்து கொடுக்கப்படும். இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அளவு, வணக்கத்துக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அளவு. இதே போல ஏனைய வணக்க வழிபாடுகளுக்கும் சில வேளை அல்லாஹு தஆலா விரும்பினால் அதிகமாக கொடுக்கலாம், விரும்பியோருக்கு அல்லாஹு தஆலா விசாலமாக கொடுக்கலாம். ஏன்னா அந்த வசனத்தை முடிக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ வாசிஉன் அலீம், அல்லாஹு தஆலா நிச்சயமாக மிக விசாலமானவன், அறிந்தவன் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றான். இதனால்
மேலதிகமாக கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் போதுமானவன். ஆனால் நோன்பை பொறுத்தவரையில் மட்டிட முடியாத அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே நோன்பாளியுடைய நன்மை எங்களால் சொல்லி முடிக்க முடியாத அளவு அல்லாஹ்விடத்தில் அதுக்கு மேலதிகமான நன்மைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விலிருந்து அறிவிக்கின்றார்கள். ஃபைன்னஹு லி வ அனா அஜ்ஸீ பிஹி வஸ்ஸியாமு ஜுன்னஹ். நோன்பு என்பது கேடயம். ஒரு மனிதன் உணவு சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில், பலகீனம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் துடிப்பாக இருப்பான். ஷைத்தான் அவன்கிட்ட கூடுதலாக விளையாடுவான். ஆனால் பசித்திருக்கிற கிட்டத்தட்ட 13-14 மணித்தியாலங்கள் ஒரு மனிதன் ஒரு தண்ணி சொட்டு கூட குடிக்காமல் எதையுமே சாப்பிடாமல் பசித்திருப்பதனால அது உடம்பில் ஏற்படக்கூடிய பலகீனம் அவனை பக்குவப்படுத்துகின்றது. எனவே இந்த அடிப்படையில் அவனுக்கு அந்த நோன்பு ஒரு கேடயமாக அமைகின்றது. தீமையில் ஈடுபடாமல், பாவச்செயலில் ஈடுபடாமல் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக அந்த நோன்பு அமைகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்லுகின்றார்கள். வைதா கான ஃபீ யௌமி, அப்படி தொடர்ந்து அந்த ஹதீஸ் போய்கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் பார்க்குறோம், மூன்றாவதாக 4வதாக ஒரு விசுவாசியுடைய நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாசனை அல்லாஹ்விடத்தில் மிஸ்க விட சிறந்தது. அதே போல நோன்பாளிக்கு அளவில்லாத நன்மைகள் வழங்கப்படுகிறது என்று ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம். 5வதாக நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, இது ஒரு விசேஷம். ரமதான் மாதத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்னது? ஒவ்வொரு நாளும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு ஆரம்பித்து விட்டால், ரமதான் மாதம் ஆரம்பித்து விட்டால் சுவர்க்கத்தை அலங்காரம் செய்கின்றான். அல்லாஹு தஆலா அலங்கரிக்கின்றான். அதுக்கு காரணம் சொல்லும்போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாக இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஓத்தியத் உம்மதி ஃபீ ஷஹ்ரி ரமதான 5 ஹிசால். எனது உம்மத்தினருக்கு ரமதான் மாதத்தில் ஏனைய சமுதாயத்தினருக்கு கொடுக்கப்படாத 5 விசேஷங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். முதலாவது, வாயிலிருந்து வரக்கூடிய வாசனை மிஸ்கை விட சிறந்தது. 2வதாக, மலாய்க்கமார்கள் அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் நோன்பு திறக்கின்ற வரையிலும். ஹத்தா யுஃப்திரு, நோன்பாளி நோன்பு திறக்கின்ற வரையிலும் மலாய்க்கமார்கள் அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு, அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு என்று துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அடுத்ததாக, வயுஸய்யினுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல குல்ல யௌமின் ஜன்னதஹு. சுவர்க்கத்தை ஒவ்வொரு நாளும் ரமதான் மாத ஆரம்பத்திலிருந்து அல்லாஹு தஆலா அலங்காரம் செய்து கொண்டே இருக்கிறான். சொல்லுகின்றான், சும்ம யகூல், அல்லாஹ் சொல்லுகின்றான், யூஷிகு இபாதி அஸ்ஸாலிஹூன் ஐ யுல்கு அன்ஹுமுல் மூன வல் அதா வயசீரு இலைக்கி. அல்லாஹ் சொல்றான், அதாவது என்னுடைய சாலிஹான் அடியார்கள், நோன்பு விடுத்திருக்கக்கூடிய எனது சாலிஹான் அடியார்கள் அவருடைய கஷ்டங்களை துன்பங்களை கலைந்துவிட்டு உன்னிடத்திலே வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை அலங்கரிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை தொட்டும் இங்கே அறிவிக்கின்றார்கள். இது ஹதீஸுல் குத்ஸியோடு சம்பந்தப்பட்டது. இது 5வது. 6வது, மலாய்க்கமார்கள் நோன்பாளிக்காக துஆ செய்கிறார்கள். அந்த சம்பவம் இந்த ஹதீஸிலே வந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். 7வதாக, ரமதான் மாதம் ஆரம்பித்து விட்டால் சுவர்க்கத்தின் எல்லா வாசல்களும் திறந்து விடப்பட்டுவிடும். அதில் ஒரு வாயில் கூட மூடப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். அதே நேரத்தில் ஜஹன்னம் நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாமே மூடப்பட்டுவிடும். அதில் ஒரு வாசல் கூட திறக்கப்பட மாட்டாது, எல்லாமே மூடப்பட்டுவிடும். இதை ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அஹ்மத், நசாயி, பைஹக்கி போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கால லம்மா ஹதர ரமதான், ரமதான் மாதம் வந்தபோது ஆரம்பத்தில் இன்றைக்கு போல ஒரு நாளில் ரசூல்லா சஹாபாக்களை பார்த்து, கத் ஜாஅக்கும் ஷஹ்ருன் முபாரக், உங்களிடத்திலே ஒரு பரக்கத்தான அபிவிருத்திக்குரிய ஒரு மாதம் வந்திருக்கின்றது. இஃப்தரதல்லாஹு அலைக்கும் சியாமஹு, இந்த மாதத்தில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றான். துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னா, சுவர்க்கத்தின் எல்லா வாயில்களும் திறக்கப்பட்டுவிடும்.
வத்துகலகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், நரகத்தின் வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டுவிடும். வத்துகல்லு ஃபீஹி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் மரதத்துல் ஜின் என்று சொல்லக்கூடிய அதாவது மோசமான ஜின்கள் எல்லாம் கட்டப்பட்டு விடுவார்கள், அவருடைய தீங்கிலிருந்து விசுவாசிகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவிக்கின்றார்கள். அஹ்மதிலே, நசாயிலே இந்த கிரந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. அடுத்தது 8வதாக சுவர்க்கத்தில் நோன்பாளிகளுக்கென்றே ஒரு வாசல் அல்லாஹ் வைத்திருக்கிறான், விசேஷமான ஒரு வாசல். அந்த வாசலின் ஊடாக நோன்பாளிகள் மட்டும்தான் நுழையலாம், வேறு யாரும் நுழைய முடியாது. ஹதீஸில் பார்க்கிறோம், நோன்பாளிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் கூவி அழைப்பான். ஐன ஸாயிமூன், எங்கே நோன்பாளிகள், எங்கே நோன்பாளிகள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் நோன்பாளிகளை விழித்து அழைப்பான். அப்போது அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் இந்த ரையான் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பாளிகளுக்காக ஸ்பெஷலாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசலினூடாக நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லப்படும். நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அந்த வாசலினூடாக நுழைய முடியாது. அப்போ இது 8வதாக. 9வதாக நாங்கள் பார்க்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மாதத்தில் முதலாவது இரவையிலிருந்தே ஷைத்தான்கள் கட்டப்பட்டு விடுவார்கள். ஷைத்தான்கள் கட்டப்பட்டு விடுவார்கள். ஷைத்தானுடைய ஊசாட்டம் இந்த மாதத்தில் குறைவு. இதனால் தான் என்னவோ தெரியாது, இந்த இரவாதத்தை தூண்டக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் சில பிரச்சனைகள் உருவாக்குவாங்க. முஸ்லீம்களை திசை திருப்புவதற்காக, அவர்களை குழப்புவதற்காக சில வேலைகளை கடைபிடிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், சென்ற காலங்கள் நடந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படியான ஷைத்தான்கள் இந்த ரமதான் மாதத்தில் கட்டப்பட்டு விடுவார்கள். என்றாலும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்தலாம். அண்மையில் ஒரு வீடியோ கிளிப்பில் கேட்டான், அதாவது ஏற்கனவே குழப்பத்தை ஏற்படுத்தியவர் திரும்பவும் இந்த ரமதான் மாதத்துக்கு முன்னால் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு அழகான ரத்துகள், அழகான பதில்கள், மறுப்புகள் தெரிவிக்கப்பட்டதை நான் பார்த்தேன், சந்தோஷப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், தெளிவான அறிவு ரீதியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் எந்த அளவுக்கு பேசுகின்றார் என்று சொன்னால், அகீதா என்ற ஒரு கொள்கை முஸ்லிம்கள்கிட்ட இருக்குது. அகீதா, அதுக்கு விளக்கம் சொல்றாரு இதை மூல தர்மே, அதுக்கு விளக்கம் சொல்றாரு மூல தர்மே அப்படின்னு சொல்லி போட்டு, அதாவது அடிப்படை வாதம். அகீதா என்பது அடிப்படை வாதம் அல்ல, இது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை நம்பிக்கை. எங்களை படைத்தவன் ஒரு இருக்கிறான், அவன்தான் எங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து தந்திருக்கிறான், அவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற அடிப்படை நம்பிக்கை தான் அகீதா. அல்லாஹ்வில் அனுப்பப்பட்ட தூதர்கள் உண்மையானவர்கள், அதே போன்று மலாய்க்கமார்கள் உண்மையானவர்கள், வேதங்கள் உண்மையானவை என்ற அடிப்படையில் நம்பக்கூடிய விஷயங்களை தான் அகீதான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இவன் சொல்ற போல மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு, ஃபித்னா உண்டாக்குறதுக்காக மூல தர்மம், அதாவது அடிப்படை வாதம் அல்ல, மாறாக இது அடிப்படை நம்பிக்கை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை. இதெல்லாம் கொச்சைப்படுத்தி கொண்டு பேசக்கூடியவருக்கு அழகான ரத்துகள், மறுப்புகள் தெரிவிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான ஷைத்தான்கள் உருவாவார்கள் ரமதான் மாதத்தில். ஏன்னா இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் இருக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த முஸ்லீம்கள் அடைந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி தான் அது. எனவே இந்த சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதான் மாதம் ஆரம்பத்திலேயே ஷைத்தான்களுக்கு கட்டு போட்டு விடுகின்றான். மரதத்துல் என்று சொல்லக்கூடிய, அதாவது கட்டில் அடங்காத ஜின்கள், அடந்தேறக்கூடிய தீமைகள் செய்யக்கூடிய ஜின்களும் கூட கட்டப்பட்டு விடுகின்றார்கள். இதே போன்று சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்ற அந்த ஹதீஸ் தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது. அந்த ஹதீஸில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழைப்பாளை வைத்து அழைக்கிறான். வைநாதி முனாதின் யா பாகியல் ஹைர் அக்பில். இந்த ரமதான் மாதத்தில் நன்மை செய்யக்கூடியவனே, நன்மையில் முன்னேறக்கூடியவனே, நீ இன்னும் முன்னேறி வா, அக்பில் முன்னேறி வா என்று அழைப்பு இருக்கிற அல்லாஹு தஆலா. வதாலிக் வயா பாகிய ஷர் அக்ஸிர், தீமையில் ஈடுபடக்கூடியவனே குறைச்சிக்கொள், குறைச்சிக்கொள் என்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழைப்பாளனை வைத்து அழைத்து கொண்டே இருக்கிறான். இது உங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்படுகிறது. இதனால் நன்மையான காரியங்களில் ரமதான் மாதத்தில் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இதை உணர்த்துகின்றான். அதே போன்று தீமையான காரியங்களிலிருந்து நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உணர்த்துகின்றான். கடைசியில் இந்த ஹதீஸில் முடிக்கும் போது வலில்லாஹி உத்தகா மினன் நார்,
ஒவ்வொரு இரவிலும் நரகத்தை விட்டு விடுதலளிக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். நோன்பாளிகள், நன்மையில் ஈடுபடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக வணக்கம் புரியக்கூடியவர்கள், பயபக்தியோடு வாழக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் நரகத்தை விட்டும் விடுதலை அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு இரவிலும் நடக்குது. நோன்பு 30 நிமிஷம்னா 30 இரவிலும் நடக்கும். நோன்பு 29னா 29 நடக்கும். இப்படி நரகத்தை விட்டும் விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. கடைசியாக நான் நீட்டிக் கொண்டிருக்க விரும்பவில்லை. மிகச் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டினேன். கடைசியாக இந்த மாதத்தை பொறுத்த வரையில் இதிலே ஒரு இரவு இருக்கின்றது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 83 வருடங்களும் 4 மாதங்களும். 83 வருடங்களும் 4 மாதங்களும். எங்களில் அநேகமானவர்கள் 83 வருடம் வாழப்போவதில்லை. சிறு வயதில், இளம் வயதில், வாலிபனாக இருக்கும் போது கல்யாணம் முடித்து வாழ்கிற காலத்தில் நாங்கள் இறந்து போயிடும். 60, 70 மௌத்தா போகிறோம் நாங்கள். ஆனால் 83 வருடம் ஒரு மனிதன் வாழ்ந்து அந்த 83 வருடத்தை நன்மையிலேயே, இபாதத்திலேயே கழித்தால் எப்படியோ அதே போன்றுதான் அந்த பாக்கியத்தை தரக்கூடியதாக ஒரு இரவு இருந்து கொண்டிருக்க. ஒரு இரவு 83 வருடங்களும் 4 மாதங்களும் வணங்கிய நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரே ஒரு இரவு, அதான் லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லக்கூடிய இரவு. அந்த லைலத்துல் கத்ர் இரவு இந்த மாதத்தின் கடைசி ஒற்றைப்பட்ட நாட்களில், கடைசி 10 ஒற்றைப்பட்ட நாட்களில் இருப்பதாக ஹதீஸ்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இப்பவே மனதில் நியத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசி 10 நாட்களையும் பள்ளிவாசலுக்கு வந்து எல்லா சோழிகளை, உலக சோழிகளை விட்டுவிட்டு ஏத்துக்காக இருப்பதன் மூலமாக, குர்ஆனை அதிகமாக ஓதுவதன் மூலமாக, நன்மையான காரியங்கள் ஈடுபடுவதன் மூலமாக, தொழுகை, சுன்னத்தான தொழுகைகளில் ஈடுபடுவதன் மூலமாக அந்த இரவை அடைவதற்கான முயற்சியில் 10 நாட்கள் விடுபட வேண்டும். ஒற்றைப்பட்ட நாட்களை மாற்றும் பார்த்து கொண்டிருக்காம சில வேளை பிறைகள் காண்பது முன்ன பின்னாகலாம். எனவே அந்த வகையில் 10 நாட்களையும் சிறப்பான முறையிலே ஏத்திக்காவிருந்து கழித்தோமையானால் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு அடைந்து கொள்ளக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த 83 வருடங்களும் 4 மாதங்களும் வணக்கம் புரிந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு ஒரு இரவை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு இரவு மூலமாக அந்த நன்மை அடைந்து கொள்ளலாம்னு சொன்னால் அந்த இரவு இந்த ரமதான் மாதத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆன்ல சூரத்துல் கத்ர் அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா அதை தெளிவாக இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பீத்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் என்று அந்த இரவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முன்னால் சொல்லப்பட்ட சிறப்புகளை, அதே போன்று விசேஷங்களை நாமும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரமதான் முடிந்த பிறகு நரகத்தை விட்டு விடுதலைக்கப்பட்ட கூட்டத்தில் நாங்களும் சேர வேண்டும் என்று சொன்னால், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் நாங்களும் ஒருவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த சிறப்புகளை, இந்த விசேஷங்களை நல்ல முறையிலே புரிந்து விளங்கி ரமதான் மாதத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தி சிறப்பாக அனுப்பி வைக்கிறதுக்கு நாம் எல்லோரும் முயற்சி எடுக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், உங்களுக்கு முன்னால் ஒரு தங்க மலை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தங்க மலை உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். விரும்பியவர் ஒரு தங்க கட்டியோடு எடுத்துட்டு போயிடலாம், விரும்பியவர் 10 கட்டியோடு போகலாம், விரும்பியவர் 100, விரும்பியவர் அள்ளி கொண்டு போகலாம், விரும்பியவர் தனக்கு தேவையான மட்டும் சேர்த்து கொண்டு போகலாம். அந்த மாதிரி தான் இந்த ரமதான். அத்தகைய சிறப்பு மிக்க ரமதான் மாதம் எங்களை அடைந்திருக்கின்றது. எங்களை பொறுத்திருக்குது, எங்களுடைய ஈமானை பொறுத்திருக்குது, எங்களுடைய பக்குவத்தை பொறுத்திருக்குது. எந்த அளவு இந்த ரமதான் மாதத்தை நாம் சிறப்பாக கழிக்கப் போகின்றோம், எந்த அளவு நன்மைகளை சேகரிக்கப் போகிறோம், எந்த அளவு இந்த ரமதான் மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, கௌரவத்தை கொடுக்க போகிறோம் என்பதை நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். அப்படி முடிவெடுப்பதன் மூலமாக ரமதானை சிறப்பிக்க நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். தங்க மலைக்கு முன்னால் ஒரு கட்டியை மட்டும் எடுத்துட்டு போகிறோம் புத்திசாலியாக இருக்க முடியாது. தாராளமாக திறந்து விடப்பட்டிருக்குது. தங்க மலை உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்குது. யாருக்கும் எந்த தடையும் இல்லை. யாரும் உங்களை தடுக்க மாட்டார்கள். நீங்கள் ஒரு தங்க கட்டியோடு போயிடுவீங்களா? போக மாட்டீங்க. உங்களால் எவ்வளோ அள்ள முடியுமோ அள்ளுவீங்க நீங்கள். அதே போன்று அந்த தங்க மலை குவியலை விட உங்களுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய வெகுமதி மிக்க, சிறப்பு மிக்க ரமதான்
நீங்கள் அடைந்திருக்கின்றீர்கள். அந்த ரமதானில் உங்களால் முடிந்த மட்டும் முயற்சி எடுத்து நன்மைகளை அதிகமாக சேகரித்து கொண்டு ரமதானை விட்டும் பிரியும் போது நரகத்தை விட்டும் விடுதலை அளிக்கப்பட்டவர்களாக, சுவர்க்கத்தை கொண்டு உரிமை அளிக்கப்பட்டவர்களாக நாம் ஆவதற்கு எல்லோரும் முயற்சி எடுப்போம் என்று நாம் உறுதி போட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நல்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.